எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அஷ்டாங்க யோக கல்வி பிரம்ம ஞானம் வகுப்பு சதாசிவம் என்னும் காலம் தோன்றிய வரலாறு அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அஷ்டாங்க யோக கல்வி அப்படின்ற தலைப்பில் யோகா தினத்தன்னைக்கு ஜூன் 21 யோகா தினத்தன்னைக்கு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதில் பல வீடியோஸ் போட்டுக்கிட்டு வர்றேன் அந்த தலைப்பில். சரிங்களா? இடையில வேறு வீடியோ நான் மாற்றுவேன். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ் மாற்றிட்டே இருப்பேன். ஆனால் அஷ்டாங்க யோக கல்வினா தனியாக அந்த தலைப்பு போட்டு வச்சுருப்பேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நேற்று பார்த்த அஷ்டாங்க யோக கல்வி தலைப்பில் நேற்று பார்த்த வீடியோவில் பிரம்மஞான வகுப்பில் 2வது பகுதி நம்ம பார்த்தோம். அதோட தலைப்பு என்னென்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றிய வரலாறு. அதை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் இந்த மகாவிஷ்ணுகிட்டேருந்து பிரபஞ்சம் எப்படி வெளிப்பட்டது, சதாசிவம் என்கிற காலம் அதெல்லாம் காலம் அப்படின்றது முதல்ல பிரபஞ்சத்தில் எப்படி தோன்றியது, அதிலிருந்து காலன் என்பவர் எப்படி வெளிப்பட்டார், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் சயின்ஸ் இது கூட கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்மீகத்தை கூட இணைக்கிறோம். வடிவேல் சொன்ன மாதிரி இந்த உடல் அந்த தலையோடு இணைய போய் அந்த மாதிரி பண்ண போகிறோம். சரிங்களா? சரி. அதில் என்னென்ன இன்றைக்கி நம்ம அப்படி என்னத்தை ஃபிசிக்ஸில் இருக்கிறத நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்னா, டைம் ஸ்பேஸ் அப்படின்பாங்க. சரிங்களா? ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுமே எப்படி தோன்றியது அப்படின்றதான் நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்துக்கிட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்னா ஒரு இடம். கரெக்டா? மகாவிஷ்ணு என்னைக்கு தோன்றினாங்களோ அப்போ தான் இடம்னு ஒன்றே வெளிப்படுது. அதுக்கு முன்னாடியும் ஆதி கடவுள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இடம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்பேஸ், விண்வெளி, பறவெளி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். அந்த அளவுக்குலாம் என்னால் டீப்பாக யோசிக்க முடியாது. ஆதி கடவுள் இருந்தபோது என்ன இருந்ததுன்னா ஓம் என்னும் சூனியம் சொன்னேன். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நான் அந்த ஓமாவே மாறிட்டா இங்கே இருக்க முடியாது. நான் அந்த ஓமாவே மாறிட்டேன்னா இந்த உலகத்துல நான் வாழ முடியாது. நான் அங்கே போயிடுவேன். அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது நிச்சயமாக. ஏனெனில் அது என்றென்றும் மறைக்கப்பட்டது. என்றுமே மறைந்துதான் இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அந்த இடத்துக்கே நம்ம போய் முக்தி அடைஞ்சு போயிட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். முக்தி அடைஞ்சு போயிட்டா திருப்பி வர முடியுமா? முடியாது. அதனால தான் அதுக்குத்தான் அந்த கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. படிங்க, கடவுளே சொல்லிட்டாங்க. கரெக்டாக கும்பல் வந்துருச்சு. அந்த மாதிரி எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை கிடையாது. மகாவிஷ்ணு இவரெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், இவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜோதி வடிவில் இருக்கும் பரமசிவன் பராசக்தியாக இணைந்து இருக்காங்க. அவங்களையும் கடவுள் அவங்க தான். அவங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருந்துகிட்டே ஒரு தியானத்தில் கூட உணர்ந்துட முடியும்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆதி பிரம்மத்தை யாராலையும் பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அந்த ஆதி பிரம்மமாகவே மாறிடுவோம். அங்கே போயிடுவோம். இங்கே வர வேண்டிய அவசியமே இருக்காது. இதுக்கு பேர் தான் இதான் இறை ரகசியங்கள் காக்கப்படும்பாங்களா, அந்த மாதிரி. அப்போது அந்த ஆதி பிரம்மத்தில் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியாது. மீது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம உணர்ந்து சொல்லலாம். சரி,
அப்போ மகாவிஷ்ணு தோன்றினப்பே இடம், ஸ்பேஸ், பரவெளி அப்படின்றதெல்லாம் பிறந்துருச்சு. இப்போ அடுத்து டைம் எப்படி பிறக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள்லாம் பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் புரியும். சரி, அப்படியே மறக்காமல் லைக், நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை ரொம்ப நாளாக. எல்லாரும் சொல்கிறாங்க வீடியோவில் வந்துக்கிட்டு, நம்மளும் சொல்லுவோம் அப்படி. சரி, இப்போது நம்ம வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போது மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அவங்க கிட்ட வந்து இந்த அவங்க தான் பராசக்தி, அவங்க தான் 1000 கை கொண்ட காளி, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அவங்க தான் கடவுள் எல்லாமே சொல்லியாச்சு. அதாவது ஜோதி கடவுளில் இருந்து வெளிவந்த அனைத்து நிறங்களும் அனைத்து பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கிய கடவுள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்கள தான் நீங்கள் பிரபஞ்ச தேவி அந்த மாதிரி நான் சொல்கிறேன்ல, அது அவங்க தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தான் பிரபஞ்ச தேவி நீங்கள் சொல்லிக்கலாம், மகா காளின்னு சொல்லிக்கலாம், 1000 கை கொண்ட காளி, பராசக்தி, அவங்க நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். அவங்க தான் கடவுள். நீங்கள் எங்கே போய் உட்காந்து எந்த சாமியை கும்பிட்டு அல்லான்னு சொன்னாலும், எந்த சாமியை கும்பிட்டாலும் அவங்க தான் நம்ம கண்ணுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவில் இருந்து தான் நம்ம எல்லாருமே பிறந்து இங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கூப்பிட்டோன்னே யார் வருவா? அவங்க தானே வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி, விஷ்ணு மாதிரி இப்படித்தான் வரணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்குள்ள அனைத்து ரூபங்களும் அடக்கம், எந்த மாதிரி வேணாலும் வரலாம், வர்றாங்க, அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிட்றீங்க, எல்லா சாமி ரூபமாகவும் வந்து காட்சி கொடுக்கறது ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். சரி, ஓரளவு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க தான் பரமாத்மா. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, மகாவிஷ்ணு இப்போ எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாமே படைப்பினங்கள் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓம் நமச்சிவாயம் அப்படின்ற அவருக்குள்ளே இருந்து இயல்பாக ஒழிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து அவர் வந்து பரமசிவனை பார்த்து சொல்கிறாரு. சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ளே இருந்து 1000 ஆத்மலிங்கங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்தோம். சரிங்களா? அந்த 1000 ஆத்மலிங்கங்கள் என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாமா? 1000 முறை அந்த ஒவ்வொரு லிங்கமும் பேசுது. சரிங்களா? 1000 ஆத்மலிங்கம் இப்போ அவரை சுற்றி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. எல்லா லிங்கமும் இதைத்தான் வந்து ஜோதிர்லிங்கம் சொல்லியிருக்காங்க. அப்போது மகாவிஷ்ணுனாலும் சிவபெருமானாலும் ஒன்று தான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இன்னைக்கு புரிய வச்சுருவோம். இன்னைக்கு புரிய வச்சு எல்லாரையும் சைவ வைணவம் ரெண்டையும் ஒன்று சேர்த்து வைக்கிறோம். சரிங்களா? சரி, அந்த 1000 ஜோதிர்லிங்கங்கள்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்குறீங்கள, அந்த 1000 ஜோதிர்லிங்கம் எங்கிருந்து இந்த பூமிக்கு தோன்றுற மாதிரி கடவுள் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க, கொண்டு வந்து அந்த லிங்கத்தை கொடுத்துருக்காங்கல்ல. இது ஆக்சுவலி எங்கே நடந்த விஷயம், எதுக்காக இப்படி இங்கே வந்து அந்த ஜோதிர்லிங்கங்கள் தோன்றியது அப்படின்ற நம்ம காரணத்தை பார்த்தோன்னா, மகாவிஷ்ணு கிட்டேருந்து, மகாவிஷ்ணு என்னும் சிவபெருமான் நீங்கள் வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்படி வச்சுட்டா பிரச்சனையே முடிஞ்சா? சரி, பரமாத்மாட்ட இருந்து ஓம் நமச்சிவாயம்ன்ற அந்த ஜோதி வடிவத்தை பார்த்து அந்த மந்திரத்தை சொன்னோன்னே 1000 ஜோதிர்லிங்கங்கள் தோன்றியது. அது பேர் தான் ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கம்னே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது. உயிர் இருந்தால் தானே அதை வந்து நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்,
அந்த உயிர் இருக்கிறனால தான் அது பேசுது. சரிங்களா? அதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு கருமுட்டைக்குள்ளே ஒரு பேபி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த 1000 ஜோதிர்லிங்கங்களும் அந்த பரமாத்மாவை சுற்றி வருது. என்னான்னு சுற்றி வருது? ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். அதுக்குள்ளே இயல்பாகவே அந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பரமாத்மாவை ஒவ்வொரு லிங்கமும் 1000 முறை சுற்றி வருது. எத்தனை முறை கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லணும். 1000 முறை. சரிங்களா? 1000 முறை எல்லா லிங்கமுமே 1000 முறை சுற்றி வந்துருச்சு. ஒரே நேரத்தில் சுற்றி வருது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக சுற்றி வரல, எல்லாம் ஒரே நேரத்தில் சுற்றுது. பரமாத்மாவை 1000 முறை ஒவ்வொரு லிங்கமும் 1000 லிங்கமும் சேர்ந்து சுற்றி வந்துருச்சு. சுற்றி ஓம் நமச்சிவாயம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி சுற்றி வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா 1000 வருடங்கள் தோன்றியது. இப்போதான் வருடமே வருது. பரமாத்மாவை 1000 முறை அந்த ஜோதிர்லிங்கங்கள் சுற்றி வந்ததனால் காலம் என்கிற ஒன்று பிரபஞ்சத்தில் பிறந்தது. சரிங்களா? இப்போதான் காலம்ன்றதே பிறக்குது. சரிங்களா? இடம்ன்றது பிறந்துருச்சு. ஆனால் அந்த இடத்தை அந்த பறவெளிக்குள்ள பொருட்கள் படைப்பினங்கள்லாம் இன்னும் பிறக்கலை. சரிங்களா? அந்த இடத்துக்குள்ளே வெறும் ஆத்மலிங்கம், அதுக்குள்ளேருந்து வந்த மகாவிஷ்ணு. இப்போ தான் அவரை சுற்றி ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குது, இன்னும் படைப்பினங்கள் வரலை. சரி, இப்போ காலம் பிறந்திருக்கு. அடுத்து படைப்புகள் அடுத்து வரும். எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1000 வருடம் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் காலம்ன்றதே உருவாகியிருக்கு. இப்போ ஒரு காலம் அப்படின்றது உருவாகிறதுக்கு 1000 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால தான் பூமியில் வந்து ஒரு நாள்னா அங்கே பிரபஞ்சத்தில் வந்து ஒரு நாள் அப்படின்னா இங்கே 1000 வருஷம் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்தது சொல்கிறேன். அடுத்து ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்லிட்டேன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் சமஸ்கிருத வேதத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 வருடங்கள் என்கிற காலம் பிறந்தது. அதில் இருந்து காலன் என்னும் பிரம்மா பிதா என்னும் சதாசிவம் தோன்றினார். சரிங்களா? அதாவது படைக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள, பிரம்மா அவர் வந்து எப்போ தோன்றுறாரு? எதுக்குள்ளேருந்து? அந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்கம், ஒவ்வொரு ஆத்மலிங்கம்குள்ளேருந்தும் ஒரு பிரம்மா தோன்றுறாங்க. சரிங்களா? 1000 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அது ஆல்ரெடி உயிரோடு தான் இருக்குது. ஓம் நமச்சிவாயம் மட்டும் சொல்லிக்கிட்டே சுற்றி வந்துருச்சு. சுற்றி வந்தோடனே அதுக்குள்ளேருந்து ஒரு ரூபம் பிறந்து வெளியே வருது. சரிங்களா? அந்த காலம்ன்றது தோன்றிடுது. காலம்ன்றது தோன்றினோடனே அதுக்குள்ளேருந்து ஒரு ரூபம் வெளியே வருது. அதுதான் பிரம்மா. சரிங்களா? சரி, அப்போது பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு வந்து 1000 வருடங்கள் தேவைப்படும். இதைத்தான் ஒரு கல்பகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு கல்பகாலம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்கள்ல, வேதங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு கல்பகாலம் அவங்க வந்து தவம் இருந்தாங்கப்பா, தவம் இருந்து இந்த சக்தியை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு கல்பகாலம்னா என்னது? 1000 வருடங்கள். 1000 வருடங்கள் தவம் இருக்கணும். 1000 வருடங்கள் தவம் இருந்து தான் ஏன் எதனாலனா இந்த பிரம்மா வந்து பரமாத்மாவிடம் 1000 வருடங்கள் சுற்றி வந்து தவம் இருந்து தான் அந்த பிரம்மாவே பிறந்து வந்திருக்காங்க. அதனால தான் 1000 வருடம் தவம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுதான் ஒரு கல்பகாலம். இப்போ அந்த யுகம், மகா யுகம், இதை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் நான் உட்காந்து கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கிறேன், பல வேதங்களை படிச்சுட்டு. சரி, ஒரு கல்பகாலம் அப்படின்னா 1000 வருடங்கள் முடிஞ்சு. இப்போ சதாசிவம், அப்போது பிரம்மா தான் காலன்
காலத்திலிருந்து தோன்றியதால் அவர் காலன் என்று அழைக்கப்படுகிறார். அவரேதான் பிரம்மா, அவர்தான் சதாசிவம். அப்போ பிரம்மாவும் ஒரு சிவன் தான். பிரம்மானா விஷ்ணு மாதிரியே இருப்பாரு, விஷ்ணு மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, தவறான கருத்து. சரிங்களா? அவரும் ஒரு சிவன் தான். சரிங்களா? அவருக்கு 5 முகங்கள் இருக்கும். பிரம்மாவுக்கு 5 முகம் தானே முதல்ல இருந்துச்சு, அப்புறம் தலையை வெட்டினாங்க. இதெல்லாம் உங்களுடைய கற்பனைகள். சரிங்களா? பிரம்மா ஆல்ரெடி வாழக்கூடிய டைமென்ஷனே 5th டைமென்ஷன், 5வது பரிமாணத்தில் தான் பிரம்மா வாழ்கிறாங்க. 5வது பரிமாணத்தில் வாழ்கிறாங்கன்னா அப்போ 5 தலை இருக்கோ, அது கரெக்டான விஷயம். அப்போ ஒரு தலையை வெட்டிட்டாங்கன்னா அப்போ 4வது பரிமாணத்துக்கு இறங்கி வந்துட்டாரா பிரம்மா? இதெல்லாம் பூமியில் நடந்திருக்கலாம் மேபி. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கதை, பிரம்மா ஒரு தலையை வெட்டிட்டாங்க, ஆணவம் பிடிச்சிருச்சு, இந்த கதையெல்லாம் கடவுள்கள் பூமிக்கு வருவாங்க தானே, பூமியில் வாழுவாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் அவருக்கு ஆணவம் பிடித்திருக்கலாம். அதனால் சிவபெருமான் போய் பிரம்மாவுடைய தலையை 5 தலையில் ஒரு தலையை வெட்டியிருக்கலாம். அதுக்காக பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கும் அந்த பிரம்மாவுடைய அந்த 5வது தலையை வெட்டிட்டா பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். எப்படி திருப்பி புது பிரபஞ்சம் உருவாக வாய்ப்பே இல்லை. நம்மளே எல்லாரும் சேர்ந்தே அழிஞ்சிருவோம். இந்த கதை கட்டுக்கதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. சிவபெருமான் தலையை வெட்டினாங்க, அப்புறம் பிரம்மாவுடைய தலையை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, கபால மோட்சம், அதனால சிவபெருமானுக்கு கபாலின் பேர் வந்துச்சு. இதெல்லாம் இருக்குது, உண்மைதானா? இதெல்லாம் பூலோகத்தில் நடந்த விஷயங்கள். இதை போய் நீங்கள் பிரபஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணுறதே தப்பு. கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே முட்டாள்தனம்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா பிரம்மான்றவங்க தான் படைக்கிறாங்க, பிரபஞ்சத்தையே படைக்கிறாங்க, உயர்ந்த கடவுள். இப்போ அவங்களுக்கு எப்படி ஆணவம் பிடிக்கும்? பூலோகத்தில் வந்ததுக்கப்புறம் மாயையில் வேணால் ஏதாவது ஆணவம் பிடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக நடந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சாச்சு. இப்போ சதாசிவம், நீங்கள் சைவ சித்தாந்தம் எடுத்து படித்து பாருங்களேன். அதில் சதாசிவம் அப்படின்றவங்களுக்கு 5 தலை இருக்கும் அப்படின்பாங்க. பஞ்சபூதங்களை உள்ளடக்கியவங்களும் அவங்க தான். இன்னொரு 5 விஷயங்கள் சதாசிவத்துக்கு இருக்குது, அதுக்காகவும் அவருக்கு 5 தலை இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா எழுதி வச்சுருக்கேன். ஈசானம், தட்புருடம், அது என்னன்னா இந்த படைத்தல் காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 5 விஷயங்கள் 5 ஒழுங்குகள் செய்யக்கூடியவங்க தான் சதாசிவம். அந்த 5 முகங்கள் ஓகேங்களா? எதை குறிக்குதுன்னா ஈசானம், தட்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் அப்படின்றாங்க. ஈசானம்னா என்னதுன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர் ஈசானம், ஞானா சக்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் அருளல். ஞானம்னா ஒருத்தவங்களுக்கு ஞானம் வழங்குறதுனா அது அருள் புரிகிறது தானே அர்த்தம். அப்போ அது அருளல், கீழேருந்து மேலே போகிறோம். சரிங்களா? தட்புருடம் அப்படின்னா என்னென்னா ஆனந்தமயமாக, கடவுள் தான் பேரானந்தமயமாக இருப்பாங்க அப்படின்றாங்க. எல்லையற்ற ஆனந்தத்தில் அவங்க தான் இருப்பாங்க. ஆதி பிரம்மம் தான் அப்படி இருக்கும், நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியாது. நம்மளுக்கு வர்ற ஆனந்தம்லாம் சிற்றின்பம் தான் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த ஆனந்த உணர்வுக்கு பேர் தட்புருடம். இதெல்லாம் தமிழ் தான், சமஸ்கிருதத்துலேயும் சொல்லியிருந்தாலும் தமிழ்லையும் அதுக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. தட்புருஷம் அப்படின்றது தட்புருடம் அப்படின்னு மாறி இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட, தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டது. சரிங்களா? இச்சா சக்தி, அப்போ ஆனந்தமா இருக்கிறது அப்படின்னா என்னது? ஆனந்தமா இருக்கக்கூடிய சக்தி. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, இது ஞான சக்தி இச்சா சக்தியெல்லாம் அங்கே கொடுக்கல. அங்கே வெறும் ஞானம், ஆனந்தம், அழித்தல், காத்தல் அப்படித்தான் கொடுத்துருந்துச்சு. இதுக்கான சக்தி எதுவாக இருக்கும்? சிதம்பரம் கோயிலோட கம்பேர் பண்ணேன் நான், எடுத்து கண்டுபிடிச்சி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் கூட கம்பேர் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த ஞான சக்தி, இச்சா சக்தி இது சொல்கிறதெல்லாம் என்னோட நோட்ஸ், சைவ சித்தாந்தத்துக்கு கூட நான் கம்பேர் பண்ணது. சரிங்களா? இது எல்லாமே நான் யோகா கிளாஸ் எடுப்பேன்ல, அங்கே நோட்ஸ்லேயே கொடுப்பேன், புக்லேயே கொடுத்துருவேன். இருந்தாலும் சரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே, வீடியோலையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லைல்ல.
அதனால சொல்கிறேன். சரிங்களா? இச்சா சக்தி, இச்சா சக்தி தான் மாயா சக்தின்றாங்க. இச்சா சக்தினாலும் மாயா சக்தினாலும் ஒன்று தான். இன்பமயமாக இருக்கிறது தான் மாயா சக்தி அப்படிம்பாங்க. இந்த மாயை தான் 2 விதமாக பிரியுது. சரிங்களா? சுத்த மாயா, அசுத்த மாயா அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த இச்சா சக்தி தான் மறைத்தல். மாயைனாலே மறைத்தல் தானே. உங்களுக்கு எது ஒன்று புரியாமல் இருக்குதோ அதுதானே மாயைன்னு சொல்லுவோம். அதுதான் புரிய விடாமல் செய்வது. அதுதான் இச்சா சக்தி, மாயா சக்தி. அதனுடைய தொழில் பேர் வந்து மறைத்தல். கடவுளுடைய மறைத்தல் சக்திக்கு வருது. அடுத்து அகோரம் அப்படின்னா அழித்தல். அகோரம்னா அழித்தல் தானே, எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அதுக்கு அடுத்து இருக்கிற 3யுமே நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா அது 3 சேர்த்து ஒரே சக்தியாக வருது. சரிங்களா? அகோரம் அழித்தல், வாமதேவம் அப்படின்னா காத்தல். சரிங்களா? பாதுகாத்தல். சத்யோசாதம் அப்படின்னா படைத்தல், படைக்கும் தொழில். இந்த அழித்தல், காத்தல், படைத்தல் இது 3 ஒன்று சேர்ந்து கிரியா சக்தி. அப்போது சிதம்பரத்தில் அங்கே சிற்சபை ஆண்டவரா ஏதோ ஒரு ஆண்டவர், அந்த ஆண்டவர் படைத்த அந்த இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 3 சக்திக்கான அர்த்தம் இதுதான். சரிங்களா? அப்போது அங்கே வந்து பெண் சக்தியாக காட்டியிருப்பாங்களா? எங்கள் சிதம்பரம் கோயிலில் அது 3மே கடவுள் படைத்த 3 விதமான பெண் சக்திகள். அதை கடவுளே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அங்கே காட்டி வச்சுருப்பாங்க. அப்போது இந்த சதாசிவத்தை நீங்கள் பெண்ணாகவும் எடுத்துக்கலாம் தானே. அப்போது இங்கேயும் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், இந்த சதாசிவம், அந்த 5 முகங்கள் கொண்ட அந்த சதாசிவம் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஏன்னா இந்த சதாசிவத்தோட இந்த 5 சக்திகளை தான் சிதம்பரம் கோயிலில் 3 பெண் சக்திகளாக, 3 பெண் சக்திகள்னா என்னது? கிரியா சக்திக்கு என்னது? லக்ஷ்மி தேவி, இச்சா சக்திக்கு துர்கா தேவி, ஞானா சக்திக்கு இவங்க சரஸ்வதி தேவி கொடுத்துருக்குறாங்க சிதம்பரம் கோவிலில். அப்போது ஆனால் இங்கே வந்து சைவ சித்தாந்தத்தில் இது ஆண் சக்தி மாதிரி, ஆண் சக்தியே 5 சக்திகளாக 3 சக்திகள் 5ஆக பிரியுது அப்படின்றது மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க? எல்லாமே இந்த யுகமாக மாறும்போது வேதங்கள் பிரிக்கப்பட்டுருது. இடம் மாறும்போது வார்த்தைகள் எல்லாம் மாற்றிடுவாங்க. அதனால வந்த குழப்பங்கள் தான். சரிங்களா? சரி, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிலை மாறாது. சிலையை மாற்ற முடியாதுல்ல. அங்கே இருக்கக்கூடிய சிலை, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கிற சிலை வந்து அதுவாகவே தோன்றியது. நம்ம போய் யாரும் கட்டலை, மனிதர்கள் கட்டவில்லை அதை. சரிங்களா? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து மனிதர்கள் சேர்ந்து கட்டியது. சித்தர்கள் இவங்களா உதவி புரிஞ்சு கட்டியது. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயில் மனிதர்கள் அந்த மாதிரி. அப்போது சிதம்பரம் கோயில் அப்படின்றது இறைவனே உருவாக்கியது. அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஞான சக்தி அது 3மே பெண் சக்திகள் அப்படின்ற மாதிரி அதில் வந்து கோவிலில் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 விதமாக சொல்கிறாங்க. எடுத்துக்கலான்னா சதாசிவம் என்கிற ஒரே வடிவமாக எடுத்துக்கிட்டு, அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆண் சக்தியும் பெண் சக்தியும் ஒரு வடிவத்துக்குள்ளே இணைந்து பிரபஞ்சத்தை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? சரி, இவ்வளோதான் இதில் சொல்ல வந்தது. அழித்தல், ஏன் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் நான் கிரியா சக்தின்னு சொல்கிறேன்னா, கிரியான செயல் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு செயல். படைத்தல் ஒரு செயல், காத்தல் அது ஒரு செயல், அழித்தல் அது ஒரு செயல். செயல்களை கொண்ட சக்தியின் பெயர் கிரியா சக்தி. சரிங்களா? அப்போது அழித்தல் வந்து அகோரம் ருத்ரன் தெரிஞ்சது. காத்தல் வாமதேவம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வாசுதேவன் மாறிடுச்சு.
அப்போ வாசுதேவன் யாரு? விஷ்ணு பகவான் பாதுகாத்தலுக்கு அவரை வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. சத்யோசாதம் அப்படின்னாலே படைத்தல் தான். சரிங்களா? அதனால தான் பிரம்மா இருக்கக்கூடிய லோகத்தை வந்து சத்தியலோகம் அப்படின்பாங்க வேதங்களில். அந்த படைத்தல் சத்யோசாதம் அப்படின்னா படைத்தல், அதை பண்ணக்கூடிய கடவுள் வந்து பிரம்மா அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி, இந்த பேர்கள் தான் இப்போ பிரச்சனையே. இந்த பேரெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரே கடவுள் தான் செய்கிறாங்க ஒவ்வொரு பரிமாணத்தில் இருந்து கொண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவன் தான் அப்படின்னு புரிஞ்சிடும். சிவன் அப்படின்ற அந்த வடிவம் ஒவ்வொரு பரிமாணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக தோன்றியது. அதனால் பட்டை போட்டவங்களா சிவன், நாமத்தை போட்டவங்களா விஷ்ணு இப்படி சொல்லக்கூடாது. மகாவிஷ்ணுவே நீங்கள் சிவனாகவே பாருங்கள், கழுத்தில் பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாம்பில் தானே படுத்திருக்காங்க, ரெண்டும் ஒன்று தானே. பாம்பில் படுத்தா என்ன, கழுத்தில் பாம்பை வச்சுருந்தா என்ன, ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு தான் புரியல, சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஓகே, புரிய வச்சாச்சு, பின்னாடி போயிடுவோம். இப்போ சதாசிவம் அப்படின்னாலும் பிரம்மா அப்படின்னாலும் ஒன்று தான். அந்த சதாசிவம் ஆண் வடிவத்திலையும் இருப்பாங்க, பெண் வடிவத்திலையும் இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? சரி, இப்போ இந்த 1000 லிங்கங்கள் தான் 1000 வகையான பேரண்டங்கள் தோன்றியது. சரிங்களா? இப்போ இடமும் தோன்றிடுச்சு. முதல்ல அந்த இடம் இருந்துச்சு, அந்த இடத்தோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன வைக்கணும்னு தெரியல. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு 1000 ஆத்ம லிங்கங்கள் வந்துருச்சு. இந்த 1000 ஆத்ம லிங்கத்திலிருந்து இப்போ சதாசிவம் எத்தனை பேருன்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். 1000 பேர் தோன்றினாங்க, 1000 பிரம்மா. அப்போ ஒவ்வொரு பிரம்மாவும் ஒவ்வொரு பேரண்டத்தை படைத்தார்கள். சரிங்களா? அதை படைக்கிறவங்க மகாவிஷ்ணுவில் இருந்து தான் அது வந்து தோன்றுச்சு. அதுக்குள்ளேருந்து சதாசிவம் தோன்றியதால் அது ஒரு பேரண்டமாக வெளிப்பட்டது. ஒவ்வொரு சதாசிவத்தில் இருந்தும் ஒரு பேரண்டம் வெளிப்பட்டது. அப்போ அந்த சதாசிவம் தான் இப்போ நம்ம ஒரு பேரண்டத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரண்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத வடிவமைத்து படைத்தவங்க சதாசிவம் என்னும் பிரம்மா. அப்போது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பேரண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி 1000 பேரண்டங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த 1000 பேரண்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு பிரபஞ்சம். புரிஞ்சுச்சா? பிரபஞ்சம். அப்போது 8 லோகம் 7 லோகம் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு விதமான வேதங்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. 8ல் தான் இருக்குது. அந்த 8க்குள்ளேயும் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. 8ஆம் பேரண்டத்தில் இருக்கிறது ஆதி பிரம்மம், 7ஆம் பேரண்டத்தில் இருக்கிறது ஜோதி வடிவமாகிய கடவுள், 6ஆம் பேரண்டத்தில் இருக்கிறவங்க தான் தோன்றியவங்க தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆத்மலிங்கம் எல்லாம் அந்த 6ஆம் பேரண்டத்தில் தான் தோன்றி இருக்கு. 6ஆம் பேரண்டத்துக்குள்ளே தான் பிரபஞ்சம்ன்றதே வருது. அப்போ அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி 2 நிலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் 8 உலகம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு டிசைன் பண்ணி போட்டிருந்தேன். சரிங்களா? பாட்டை நான் டிசைன் பண்ணல, பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். சரி, அப்போ 6ஆம் பரிமாணத்தில் 6வது கேலக்ஸி அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 6ஆம் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம், சிற்சபை. இதைத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை தான் சிற்சபை என்று சிதம்பரம் கோவிலில் காட்டியுள்ளார்கள். அப்போ பொற்சபைன்றது எது? 7ஆம் பரிமாணம் 8ஆம் பரிமாணத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே பொற்சபை. அங்கே இருக்கக்கூடிய கடவுள் பேர் பொற்சபை ஆண்டவர் அப்படின்றாங்க. அப்போ இந்த சிற்சபையில் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர் பேர் என்ன? ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். அவங்களே தான் சிவன்
அவங்களே தான் எல்லாமே. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரமாத்மா அவங்க தான் எல்லாமே. இப்போ இந்த சிற்சபைக்குள்ளே என்னென்ன, இது சிற்சபைக்குள்ளே தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்குது. இதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சிற்சபைக்குள்ளே தான் அப்போ காலம்ன்றது தோன்றும். ஓகே. சிற்சபைக்கு வெளியே பொற்சபையில் காலம்ன்றதெல்லாம் இருக்காது. சரிங்களா? ஓகே. இப்போ அப்போது நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பால்வழி அண்டம் ஒரு பேரண்டத்துக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரே ஒரு பேரண்டத்துக்குள்ளே நிகழக்கூடியதைத்தான் நம்ம பூமியிலேருந்து வானத்தில் பார்க்குறோம்ல, பல நட்சத்திரங்கள், அது எல்லாமே ஒரு பேரண்டத்தில் இருக்கக்கூடியதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. அதை தாண்டி 1000 பேரண்டங்கள் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு பேரண்டத்தையும் படைக்கிறதுக்கு ஒரு சதாசிவம் இருக்கிறாங்க. அப்போது சதாசிவம் மொத்தம் எத்தனை பேர்? சதாசிவம் எனும் பிரம்மா 1000 பேர். அப்போ பிரம்மா நீங்கள் இந்த விஷ்ணுவை கும்பிட்றவங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்காம அவங்களையும் ஒரு சிவனாகவே பாருங்கள். பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். சரி. சதாசிவத்துக்கு 5 தலை இருக்கும். ஆனால் கைகள் 100 இருக்கும். இப்போது ஏன் சதாசிவம்னு பேர் வச்சாங்க? வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம் தானே? சதா, சதானா என்னது? சமஸ்கிருதத்தில் 100ன்னு அர்த்தம். சதவீதம் அப்படின்றாங்கல்ல. சதா அப்படின்னா ஒரு சிலர் சதா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றக்கா சதான்னு பேர் இருந்துச்சுன்னு கிடையாது. ஆக்ட்ரஸ் சதா கிடையாது. சதா சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்காகவும் அவருக்கு சதாசிவம்னு பேர் இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க கிடையாது. அவர்கிட்ட 100 கைகள் இருந்தது. முகம் 5 முகம், ஆனால் கை 100. அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணுன்றவங்களுக்கும் இவங்க பொற்சபை ஆண்டவருக்கும் இருக்கிற கை 1000. அதனால தான் மகாவிஷ்ணுக்கும் சகஸ்ரநாமம் இருக்குது. சதாசிவம்க்கு சகஸ்ரநாமம் கிடையாது. சரிங்களா? பஞ்சாட்சரம் அந்த மாதிரி 100 நாமங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேணால் இருக்கலாம். ஆனால் மகாவிஷ்ணு என்பவங்க உயர்ந்த கடவுள் அப்படின்றனால தான் சகஸ்ரநாமம் வச்சுருக்காங்க. சகஸ்ரநாமம் யார் யார் எந்தெந்த சாமிக்கெல்லாம் சகஸ்ரநாமம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? முருகனுக்கு இருக்கா? கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு சகஸ்ரநாமம் இருக்குது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கு சகஸ்ரநாமம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இவங்க ஆதி பராசக்தி பெண் கடவுள் இருக்காங்கள பராசக்தி, அவங்களுக்கும் சகஸ்ரநாமம் இருக்குது. அதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 கடவுளுக்கு தான் சகஸ்ரநாமம் இருக்குது. 3 பேர் சேர்ந்தது ஒரே கடவுள் தான். ஒரு கடவுளுக்கு 3 சக்திகள்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சரி. அவங்க தான் பொற்சபையில் இருக்கக்கூடியவங்க. ஓகே. பொற்சபையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு தான் சகஸ்ரநாமம் இருக்கும். அவங்க தான் 1000 வடிவங்களை கொண்டு இருப்பாங்க. 1000 சக்திகள் அவங்களுக்கு இருக்கும். சிற்சபையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேர் என்னது? சதாசிவம். அப்போ 100 வடிவங்களை கொண்டு அவங்க இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 100 வடிவங்களை கொண்ட சதாசிவம் 1000 சதாசிவத்தை நீங்கள் ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா சகஸ்ரநாமமாக இருக்கக்கூடிய பொற்சபை ஆண்டவர், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவபெருமான் நமக்கு கிடச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்று கூட்டினீங்கன்னா அந்த சிவன் கிடச்சிருவாங்க. அப்படி அந்த சிவனே நீங்கள் மகாவிஷ்ணுன்னு நினச்சிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். சரி. அப்போது சதாசிவம் 1000 பேர். சதாசிவம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் ஒவ்வொரு பேரண்டத்தையும் படைக்க போகிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற பூமி பால்வழி அண்டம் இதெல்லாம் படைக்கணும்ல, அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. வெறும் பேரண்டா அப்படியே இருக்குது. ஒரு இம்மந்தண்டி நெபுலா கோள் மாதிரி 1000 கோள்கள் இருக்குது. சதாசிவத்திலேருந்து வெளிப்பட்டது. ஒவ்வொரு சதாசிவத்துக்கும் ஒரு பெரிய நெபுலா கோள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதுலேருந்து அவங்களுக்கு தனி ஒரு லோகத்தை படைக்க போகிறாங்க. ஒவ்வொரு சதாசிவமும் ஒவ்வொரு லோகம், தனி லோகம். சரிங்களா? அவங்களும் அந்த சதாசிவம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓம் நமச்சிவாயம்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்போ இவங்க தான் படைக்கும் கடவுள், படைக்க போகிறாங்க. ஓம் நமச்சிவாயம்னு சொன்னோடனே
அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா 108 ஆத்மலிங்கங்கள் தோன்றுது. இப்போதான் 108 திவ்ய தேசத்தை பற்றி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எதுக்கு 108 திவ்ய தேசத்தை சுற்றி வந்தால் நம்ம மகாவிஷ்ணுவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கதையும் ஏன் வந்துச்சுன்றத பிரபஞ்ச கதையோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மேலே கிளியராக யாரும் புரிய வைக்க முடியாது. சரி, சதாசிவத்திட்டேருந்து இதுலேருந்து தான் 108 அணுக்களும் தோன்ற போது இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரி, அப்போது சதாசிவம் ஓம் நம சிவாயம் அப்படின்ற மந்திரத்தை சொன்னோன்னே அதுலேருந்து 108 லிங்கம் வந்து தோன்றிடுச்சு. அப்போது ஒரு பேரண்டத்துக்குள்ள எத்தனை லோகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா 108 அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? எல்லா பேரண்டத்துக்குள்ளேயும் 108 தான் இருக்கும். 108 லோகங்கள், 108 அண்டங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். பேரண்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அண்டங்கள் தானே சொல்கிறோம். அண்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுனா உங்களுக்கு ஒரு பேரண்டம் கிடைக்கும். பேரண்டமாகிய நெபுலா கோள், மந்தடி கோள் அது வந்து உங்களுக்கு கிடைக்குன்றாங்க. இதான் ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க. அதே தான் ஆன்மீகத்துலேயும் சொல்கிறாங்க. பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. நீங்களாம் பெரிய பெரிய அதாவது சிவபெருமானுக்கே நீங்களாம் கற்றுக் கொடுக்குறவங்க. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் மாயை, கண்ணால் காண்பதும் மாயை, காதால் கேட்பதும் மாயை, தீர விசாரிப்பதே அதாவது சுயமாய் சிந்தித்து உணர்வதே மெய் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, கோடானு கோடியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் டெலஸ்கோப்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே மாயை. கோடானு கோடியெல்லாம் கிடையாது. உங்களுடைய பேரண்டத்துக்குள்ளே வெறும் 108 அண்டங்கள் தான் இருக்குது. சரிங்களா? 108 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. அந்த 108 தான் உங்கள் கண்ணுக்கு கோடானு கோடியாக பிரிஞ்சு அப்படியே மாயா சக்தியாக காட்டுது நீங்கள் படுத்துக்கிட்டு வானத்தை நைட்டு பார்க்கும்போது. சரிங்களா? மொத்தம் ஆனால் இருக்கிறது 108 தான். புரிஞ்சிருச்சா நான் சொல்ல வருது? அப்போ ஒட்டுமொத்த பேரண்டத்தையுமே நம்ம 1000, அப்போ 1000 கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் நம்ம வந்து இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கோம். பார்க்க முடியாது. உங்களுடைய கண்ணுடைய அந்த பவர் வந்து சதாசிவம் இருக்காங்கள்ல, நிற்கிறாங்கள்ல, அந்த உங்களுடைய பேரண்டம் நெபுலா கோள் முடியுதுல, அதோட அந்த உங்களுடைய கண்ணுடைய அந்த ஒளியோடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பவர் வந்து முடிஞ்சு போயிடும் சதாசிவத்தோட. இப்போ அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியாது. எந்த டெலஸ்கோப்லேயும் பார்க்க முடியாது, எதுலேயுமே பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? ஒரு சதாசிவத்துக்குள்ளேருந்து வந்த ஒரு பேரண்டத்தில் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கேலக்சிஸ், அண்டங்கள், அண்டலோகங்கள், இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அது எத்தனை இருக்குது, அண்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 108. இது மாதிரி 1000 பேரண்டங்கள் இருக்கா, ஒவ்வொரு பேரண்டத்துக்கும் 108 அண்டங்கள் தான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. அதுக்கு மேலே உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதெல்லாம் மாயை. கண்ணுக்கு தெரியறது கூட மாயை தான், தெரிஞ்சுக்கோங்களேன். சித்தர்கள் இதெல்லாமே தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. 1000க்கு என்ன அர்த்தம், 108க்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லாரும் மாயைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியே வந்தால் தான் இதனுடைய உண்மை புரியும். சரி, 108 அவரிலிருந்து 108 லிங்கங்கள் தோன்றியது. 108 லோகங்கள், 108 அண்டங்கள், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த 108 அண்டத்தை தான் 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லி பூலோகத்தில் வச்சுருக்குறாங்க. 108 திவ்ய தேசத்தை வந்து நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா கடவுள் என்கிற பரமாத்மாவை நீங்கள் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க நமக்கு. இது வந்து இங்கே சுற்றி வர்றதுனால இல்லை, 108 அண்டங்களை நீங்கள் கடந்து சென்றால் சதாசிவம் என்கிற நம்மை படைத்த கடவுளை நாம் அடைந்து விடலாம். முதல்ல நீங்கள் சதாசிவத்தை தான் அடைய முடியும். நீங்கள் எல்லாரும் பெரிய மகாவிஷ்ணு, பெரிய நீங்கள் எல்லாரும் பார்க்குற நீங்கள் எல்லாருமே பெரிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடையாது. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். அப்போ முதல்ல நம்மளை யார் படைச்சாங்களோ அவங்கள தான் பார்க்க முடியும். அவங்கள கடந்தாத்தான், அவங்க அனுமதி கொடுத்து எப்பா நீ தேறிட்டப்பான்னு சொல்லி அவங்கள கடந்தாத்தான் பேரண்டத்தையும் தாண்டி என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியும்.
அந்த கடவுளை அடையவும் முடியும். அப்போது முதல்ல நம்ம எந்த கடவுளை அடையணும்? அப்போ சதாசிவத்தையும் நீங்கள் மகாவிஷ்ணுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்கிற மகாவிஷ்ணு இருக்கு, அப்படியே இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சதாசிவம் பிறந்தார்ல, அப்போ அந்த 108 அண்டங்களை வடிவமைத்தார். அவர்கிட்ட இருந்து தான் அந்த 108 லிங்கங்கள் தோன்றுச்சு. அந்த 108 லிங்கத்துக்குள்ளேருந்து ஒவ்வொரு லோகங்கள், அதான் ஒவ்வொரு 108 அண்டங்கள்னு சொல்லிட்டு, அண்டம்னா ஒரு கேலக்ஸி தானே, அதுக்குள்ளே அப்போ அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு குடும்பங்கள் இருக்கும். கரெக்டாக? ஒவ்வொரு நட்சத்திர குடும்பங்கள், ஒரு நட்சத்திர மண்டலம், ஒரு அண்டம் என்பது ஒரு நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சூரிய குடும்பம் மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, இது மாதிரி பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு அண்டம். ஒரு அண்டத்துக்குள்ளே ஒரு சூரிய குடும்பம் மட்டும் இருக்காது, ஒவ்வொரு சூரியனும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பல சூரிய குடும்பங்கள் நம்மை சுற்றி உள்ளது. அப்போது இந்த பால்வழி அண்டம் அப்படின்றதுக்குள்ள பல சூரியன்கள் இருக்குது, ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அதில் ஒரு சூரிய குடும்பம் நம்மளோடது, சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சூரிய குடும்பத்தை சொல்லிக்கிறோம். இதில் பூமி இருக்குது, இதில் மனுஷங்க வாழ்கிறாங்க. அப்படி நம்மளுக்கு நாமளே ஒரு பேர் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு வரோம், பெயர் காரணம் வச்சு. நம்மளை சுற்றி பல சூரியன்கள் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பால்வழி அண்டம். இது ஒரு அண்டம். இந்த அண்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு லிங்கம்னு வந்துருச்சுனாலே அதுலேருந்து ஒரு கடவுள் தோன்றுவாங்க எப்பயுமே. சரிங்களா? அது எப்பயுமே நம்மளை படைத்த கடவுள்கிட்ட இருந்து வந்த சக்தி தான் அது. அது தனி, இந்த இதுலேருந்து தோன்ற கடவுள் தனி, அங்கே இருக்கிற கடவுள் தனி, அப்படிலாம் இல்லை. அந்த கடவுளை வாங்கிட்டு தான் இவங்க வர்றாங்க. இவங்க அந்த கடவுள் தான் இந்த பரிணாமத்துக்கு வரும்போது இப்படி இருக்காங்க. 1000 பரிணாமத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்காங்க, 100 பரிமாணத்துக்கு வரும்போது பரிணாமத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு பரிணாமத்துக்கு வரும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. ஒரே கடவுள் தான். சரிங்களா? அப்போ நம்ம பால்வழி அண்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க. அவங்க தான் நீங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 3 கடவுள் உடைய சமாச்சாரம், கதைகள், புராணங்களை தான் இந்த பூலோகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களே வந்து உட்காந்தாங்க. சிவபெருமான் முதல்ல சிவன் பார்வதி கல்யாணம், அப்புறம் மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தார், இந்த பிரச்சனைகள், அப்புறம் பிரம்மாவுடைய ஆணவம் பிடிச்சி தலையை வெட்டினாங்க. இந்த கதையெல்லாம் இதுக்குள்ளே பால்வழி அண்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற கதைகள். சரி, இது மாதிரி பல அண்டங்கள் இருக்குது. எத்தனை? 108 அண்டங்கள் இருக்குது. 108 அண்டங்களும் 108 திவ்ய தேசங்கள். இதை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா சதாசிவம் என்னும் கடவுளை அடைய முடியும். சரியா? அப்போது அதனால தான் உங்களுக்கு அந்த நாராயணன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்றதுக்கெல்லாம் பல குழப்பங்கள் வருது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நாராயணர் இருக்காங்க. இப்போ இந்த பால்வழி அண்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாராயணர் இருக்காங்க. சரிங்களா? நாராயணர் என்பவர் வேற, மகாவிஷ்ணு என்பவர் அனைத்து நாராயணர்களையும் ஒன்று சேர்ந்தவர் தான். 1000 நாராயணர்களை ஒன்று சேர்த்தவர் தான் மகாவிஷ்ணு. சரிங்களா? சரி, அப்போ 1000 பிரம்மாக்களையும் ஒன்று சேர்த்தவர், 1000 சிவன்களையும் ஒன்று சேர்த்தவர் அவர்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்னும் சுதன். அவங்க நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க கையில் தான் கேலக்ஸி பாக்ஸ் இருக்கும், பிரபஞ்ச சக்தி. சரி, இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாராயணர்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சா? பால்வழி அண்டம், அது மாதிரி அண்டங்களை கட்டுப்படுத்துபவர் நாராயணர். சரிங்களா? சரி, இதில் வேற என்ன உங்களுக்கு கேள்விகள் வரும்? அந்த நாராயணர் தான் தசாவதாரம் எடுக்கிறாங்க. அதுக்கான சக்தியை மகாவிஷ்ணுகிட்ட இருந்து தான் வாங்கணும். சரிங்களா? ஆனால் தசாவதாரம் எடுத்து வர்றது யாரு? இப்போ இந்த யுகம் முடிய போகுது, கல்கி அவதாரம் தோன்ற போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கல்கி அவதாரம் எங்கேருந்து வருவாங்க? நம்ம பால்வழி அண்டத்தை யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க நாராயணரோ அவர்கிட்ட இருந்து தான் அந்த கல்கி அவதாரம் வரணும். சரிங்களா? ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்போது இந்த கல்கி அவதாரம், மற்ற அவதாரம், இந்த மச்ச அவதாரம், கூர்மா அவதாரம், இதெல்லாம் விட கல்கி அவதாரம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா,